ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கார். ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் படம்லாம் ஓடாது, இனிமேல் அவரோட சகாப்தம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இப்போ சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் தொடர்ந்து லைனப்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே வருது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா வேட்டையன், லால் சலாம், தலைவர் 171, அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாரி செல்வராஜோட கூட்டணி, ஷங்கரோட கூட்டணி எப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து படங்கள் வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து ரஜினியும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ எடுத்துகிட்டு இருக்க படம் தான் வேட்டையன். புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. லால் சலாம் படம் February 9 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை April 14 ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனாலும் படத்தோடைய படப்பிடிப்பு இனிமேல் முடிவடையில் விறுவிறுப்பாக புதுச்சேரியில் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த படத்துடைய ஸ்பெஷல் போஸ்டராக பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இன்னுமே யங்காக இருக்கார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் கோட் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் படமாக உருவாகுது. இந்த படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய கேரக்டரையும் நம்ம ரஜினியோட கேரக்டரையும் ரியல் லைஃப்பில் ஒன்றா வச்சு நம்ம ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வர்றது என்னன்னா, இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் எந்த அளவுக்கு பக்காவாக இருக்கார். ஆனால் விஜய் இப்போவே பார்த்தீங்கன்னா அவர் படமும் ஓட மாட்டேங்குது, மேலும் அவருடைய தோற்றமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் இருந்துட்டு தான் வருது. அப்படி சூப்பர் ஸ்டார் இந்த 72 வயசுலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ கூட நேற்று அந்த ரிலீஸ் ஆன போஸ்டர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக பக்காவாக இருந்தார் ரஜினிகாந்த். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வெளியாகும், இதுதான் ரசிகர்களோட கேள்வியாக இருந்துட்டு வருது. பொங்கலுக்கே இந்த படத்துடைய ட்ரெய்லர் இல்லை டீசர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு மக்களால் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது ஏமாற்றம் தான். ஆனால் ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் விட்டு அதை வந்து பூர்த்தி பண்ணிட்டாங்க. ஏன்னா டிஜே ஞானவேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையுமே பார்த்து செய்வார். அதனால் எந்த விஷயம் லீக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பக்காவாக பார்த்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா January 26 ஏதாவது அப்டேட் இருக்குமா, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்டேட் வருதான்னு. ஆனால் ஃபஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, ஃபஸ்ட் சிங்கிள், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர், டீசர் ஏதாவது எப்போ ரிலீஸ் ஆகும்? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இந்த படத்துடைய ஃபஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேச்சு அடிபட்டுட்டு இருக்குது. ஏன்னா April 14 வந்து படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மேலும் லைக்கா ப்ரொடக்ஷன் பண்ணதுனால பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் வேட்டையன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற விஷயம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.